தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். மாசிலாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியமறை 70வது பிறந்தநாள் திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலன்களுக்காகவும் நிக்கில் கில்பர்ட் பிறந்தநாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் நெல்லி கிருஷ்ணன், விக்டர் கிருஷ்ணன், எமில் ரஞ்சித் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஹென்றி துய்மோன், பெஞ்சமின் துய்மோன், ஆதியமால் துய்மோன் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜேம்ஸ் தனசேகரன், பென்சன், ஜோல்ஸ்பின் சந்தனமரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும் பிரகாசி அம்மாள், மாணிக்கபிள்ளை, மரிய புஷ்பலீலா ஆண்மலை பாற்றிக்காகவும் பயோல்பர்தன் 30ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சூசைராஜ் 7ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோனி அம்மாள் என்கின்ற அன்புமணி 9ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் பழனிவேல், சபரிமுத்து, குருநாதன், நடன சபாபதி, ரேவதி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரித்த குருக்கள், அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதி என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சிமை எம்மில் விளங்க செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் துலங்க சொல்கிறீர். அழித்து ஒழித்து கவிழ்த்து வைத்த திட்டம் தீட்டினீர், கட்டி வைத்து நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறைநிகழ்வுகளை தகுந்த மகிழ் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய குற்றம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மாற்றினை அவரது தாழ்மையின் பாதையில் வழிநடத்தி விண்ணகமாட்சிக்கு இட்டு சென்றீரே. அவரது தலை சிறந்த எடுத்துக்காட்டை நாங்கள் இப்போது பின்பற்றவும் அதனால் அவரோடு விண்ணகமாட்சிக்கு உயர்த்த பெறவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 29 முதல் 36 வரையுள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக
ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69, 29 30, 32 33 மற்றும் 35 36 முடிய உள்ள இறைவார்த்தைகள். உமது பேரன்பின் பெருக்கினான் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினான் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினான் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினான் கடவுளே எனக்கு பதில் தாரும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள், நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினான் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினான் கடவுளே எனக்கு பதில் தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உன் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம்.
அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவரிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விருந்தோம்பல் என்பது யூத மரபில் மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு நிகழ்வு. அது நம்முடைய பண்பாட்டிலும் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பாக கருதப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேறு பெற்றவர்களாக மாற வேண்டுமென்றால் ஆண்டவர் திருவுளியத்திலே பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இரக்கம் கொண்டவர் பேறு பெற்றோர், இப்படியாக ஒவ்வொருவருக்கும் பேறு பெற்றவர்கள் என்று பல்வேறு விதமான பட்டியலை நாம் இத்திருவுள்ளத்தில் பார்க்கின்றோம். அதில் மற்றொன்றாக கடவுள் இங்கே நம்மை அதில் ஈடுபடுத்த விரும்புகின்றார். நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆவீர்கள். எப்பொழுது பேறு பெற்றவர்கள்? நீங்கள் ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது பேறு பெற்றவர்கள். பல வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகுவது கிடையாது. எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற அந்தோனியார் திருத்தலம் அமலாசனத்திலே எங்களுடைய முன்னாள் மறைமாநில அதிபர் அவர்கள் வயதான நிலையிலே அங்கே இருந்தார். அந்த சமயத்திலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய அசிசி பிரான்ஸ் அவருடைய விழாவை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் பேசி கொண்டிருந்த பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் அழைத்தோம். இந்த ஆயர் அழைப்போம், அந்த பேராயர் அழைப்போம், அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய முதல்வரை அழைப்போம், ரெக்டரை அழைப்போம் என்று இவ்வாறாக நாங்கள் எல்லோரையும் பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் கூறினார், அவர்களையெல்லாம் அழைப்போம், நல்லது. அதோடு இணைந்து நம்முடைய அந்தோனியா திருத்தலத்தின் அமலாசனத்தினுடைய வெளியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களையும் பிச்சைக்காரர்களையும் நாம் விருந்தினராக அழைப்போம் என்று அவர் சொன்னார். சொன்ன கருத்து எங்களால் ஒரு சில நிமிடங்கள் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்து மிகவும் உகந்ததாக இருக்குது என்று நான் இந்த விவிலியத்தை வாசித்த பொழுது எனக்கு தோன்றியது. எனவே நம்மிலும் ஒரு சிலர்கள் இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டப்படுகின்ற வேதனை உறுகின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கின்றது, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றது, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. அதுதான் நாம் பேறு பெற்றவர்களாக மாற்றுவதற்கு உதவுகின்றது. எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பெரிதாக வெளியில் சென்று பலருக்கு உதவி செய்வது நிச்சயமாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அதை தவிர நம் குடும்பங்களிலே பார்த்தோம் என்றால் ஒரு சிலர் தேவையில் உகந்தவர்களாக தேவைப்படுவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்ப்போம், அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். அப்பொழுது நாமும் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். உயிர்த்தெழும்போது நமக்கு நிச்சயமாக இறைவன் கைமாறு கொடுப்பார். எனவே நமது வாழ்விலே நாம் விருந்தோம்பல் செய்கின்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களாக மாறுவோம். நாமும் பேறு பெற்றவர்களாக இறைவன் முன் நிற்போம். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல்
அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. புது யுகம் காண்போம் அகத்தினிலே. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பள்ளி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மாட்டின் போரசுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் ஒற்றுமையும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்து கழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். என் தேவமே, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுமே, நீ வழி காட்டுமே. என் தெய்வமே, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ என்று என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் எனக்காக நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ,
என் தெய்வமே நீ என்று என் வாழ்வு மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகும் அது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு விண்ணகருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய். தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய். தனது குழந்தையை தாயை மறப்பினும், தனது குழந்தையை தாயை மறப்பினும் மறவாதென்னை மகிழ்ந்து காக்கின்ற இந்நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.